friends, welcome to Subis Wonderland. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் சூப். ரொம்பவே க்ரீமி அண்ட் டேஸ்டியாக இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தருணத்தில் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கும் ஃப்யூச்சர் சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இப்போது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் சூப் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கப் மஷ்ரூம் ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன், ஒரு லார்ஜ் சைஸ் ஆனியன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 2 பல் கார்லிக் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பால் 1/2 கப். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். நீங்கள் கீ இருந்ததுன்னா அது கூட ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நான் இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். பூண்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கி வரட்டும். ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம பெப்பர் பவுடர் கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதே நல்லா வதக்கிக்குவோம். கட் பண்ணி வச்சிருந்த மஷ்ரூம்லாம் ஆட் பண்ணிக்குவோம். இதுவும் நல்லா இது கூட நல்லா வதங்கி வரட்டும். குயிக்காக ரெடி ஆயிடும். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. தின் ஸ்லைஸாக கட் பண்ணும்போது சீக்கிரமாக வதங்கிடும் நமக்கு. இப்போது நான் இதில் இப்போ பாதி மஷ்ரூம் நான் தனியாக எடுத்துக்கிறேன். பாருங்கள் இதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்க போகிறேன். இப்போ நம்ம இந்த மஷ்ரூம் கூட கொஞ்சம் மைதா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காகத்தான் மைதா ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்குவோம். இது நல்லா பாயில் ஆகட்டும். பாருங்கள் இப்போ நல்லா கொஞ்சம் கெட்டியாகி வந்துடுச்சு. இந்த டயத்தில் நம்ம மஷ்ரூம் அரைச்சி வச்சுருந்த மஷ்ரூம் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா ஒரு க்ரீமியாக கொஞ்சம் திக்காக வரதுக்காகத்தான் நம்ம இந்த மஷ்ரூமையும் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது கூட நம்ம பால் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி
எவ்வளோ வேணுமோ நமக்கு சூப் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் சூப் சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரொம்பவே க்ரீமி அண்ட் டேஸ்டியான மஷ்ரூம் சூப் சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.